இன்னைக்கு பிக் பாஸ் வீட்ல ஒரே கலவரம், வேற லெவல்ல கலவரம். இந்த கலவரத்துக்கெல்லாம் யார் தெரியுமா? ஒரே ஆள், மொத்த வீடு. சும்மா அவ்வளவுதான், கலவரத்தை தூண்டி விட்டு பண்ண வீடு 2 பேரு மொத்த டாக்குமெண்ட்ஸும் அப்பே அசால்ட்டா போயிட்டு இருந்தாங்க. வேற லெவலுங்க. பிக் பாஸ் எப்படி தேர்ந்தெடுத்த ஆளுங்களை வந்து போறாரு தெரியல. ஏற்கனவே அவருக்கு தெரியும் போல, இந்த மாதிரி ஆளுகிட்ட இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்தா தரமா செய்வாங்கன்றது தான் கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். ஏன்னா சாண்ட்ரா கிட்ட நேற்று பிக் பாஸ் ஒரு சீக்ரெட் டாஸ்க் ஒன்று கொடுத்தாரு. இது யாருக்கும் சொல்லக்கூடாது, நீங்கள் மட்டும் தான் வச்சுக்கணும். நீங்கள் உங்களை கூட யாருன்னா ஒருத்தர் கூப்பிட்டுக்கலாம். அப்படி கூப்பிட்டுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து தான் இந்த சீக்ரெட் டாஸ்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்ல. நம்ம நேற்று வரையும் வந்து சாண்ட்ரா வந்து இவங்க கிட்ட போய் இந்த சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருக்காங்களே, என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தோம். காலையில், அதாவது நைட் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு 3 மணிக்கு அவங்க சம்பவத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் பண்ணாங்க பாருங்க, தரமான சம்பவங்க, வேற லெவல். அவங்க பண்ண இதனால செய்கையினால வீடு சும்மா கலவரம் பூமி ஆயிடுச்சுன்னு தான் சொன்னோம். ஏன்னா ஒரே ஆளே மொத்த வீட்டையை வந்து கலங்க வச்சாங்கன்னு சொல்லலாம். மொத்த பேர் ஆயிடுங்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் அவங்க ஆன அந்த டாஸ்க். அவங்களுக்கும் அவங்களோட ஹஸ்பண்டான பிரச்சனைக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா 2 பேருக்கு மட்டும் தான் இந்த சீக்ரெட் டாஸ்கில் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி இந்த வீட்டில் பண்ணாங்க.